ஃபஸ்ட்டு ஆடினதுலேருந்து போவோம், அப்போ பக்தருக்கு வருவோம். ஒரு முதலமைச்சராக கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஆடினார் தெரியுமா? ரிச் கேர்ள்ஸ்ன்ற பேரில் மாதிரி எல்லாத்தையும் ஒரு தொகுதியில் கொண்டு வந்து நிப்பாட்டி ஒரே மாதிரி சேரீ கொடுத்து ஆட விட்டு சேகர்பாபு கைத்தட்டி உற்சாகம் பண்ணிக்கிட்டு தான். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அதில் கூட கேட்டார், என்ன ஓகேவா? சேகர்பாபு கேட்டார். பார்த்தீங்களா இல்லையா? ஒரு முதலமைச்சர் பொதுவெளியில் வந்து நீங்கள் ஆடுறீங்க, ஆடலாமா? ஆடலாமான்னு நான் கேட்குறேன். சரி, அது ஒன்று. ரெண்டாவது, நம்மால் ஆடாத தலைவர்கள் யார் இருக்கான்னு நீங்கள் சொல்லணும், சரியா? இது வரைக்கும் எல்லா தலைவரும் இருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலையெல்லாம் அப்படியே இப்படி 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 வச்சுட்டு ஆடினார். பிரச்சாரத்துக்கு வரும்போது கலா மாஸ்டர் கூட சேர்ந்துட்டுலாம் ஆடினார். சரி, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போவோம். முதலமைச்சர் ஆடிருக்கிறாரா? ரெண்டாவது விஷயம், இந்த ஒப்பிட்டு சொல்கிறதே தவறு அப்படின்னாக்கா, சூரிய நமஸ்காரம் செய்கிறதுன்றது இந்துக்களுடைய வழக்கம். சூரிய பகவான்னு சொல்லுவாங்க இல்லையா? சட்டமன்றத்துக்குள்ளே உட்காந்து சேகர்பாபு சொன்ன வார்த்தை, தமிழ்நாட்டில் 2 சூரியன் இருக்கிறது. ஒன்று கிழக்கே இருந்து உதிக்கும் சூரியன், இன்னொன்று நம்மளுடைய உதயநிதி அவர்கள் அப்படின்ட்டு. சூரியனை கேவலப்படுத்துகிற மாதிரியான வேலை தானே. அன்றைக்கி எவனும் பொங்கலை. நீ எப்படி உதயநிதியை கொண்டு போய் ஒரு சூரியனோட ஒப்பிடுவேன்னு அன்றைக்கி யாருமே கேட்கல. இளம்பெரியார் யாரை? உதயநிதியை. பெரியாரை கேவலப்படுத்துகிறான்னு சொல்லி யாருமே கேள்வி கேட்கல. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அன்பின்மையை சொன்னது யாரை? ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதியும். அப்போ சோழர்களை நம்மளுடைய இங்கே வழி வழியாக இருந்த அந்த சோழர்களை, மன்னர்களை அவங்கள கேவலப்படுத்திட்டாங்களே, யாருமே பொங்கலை. அப்போ